ஹலோ மக்களே, வணக்கம். நான் முத்துக்குமார். திரும்பியும் இனிமேல் நான் தவேக, திமுக, அதிமுக, பிஜேபின்னுலாம் பேச மாட்டேன். இது மக்களுக்கும் எனக்கும் உண்டானது. நான் சொல்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ வேணால் கழுவி ஊற்றுங்க, ஆனால் கொஞ்சமாக யோசித்து பார்த்துட்டு நம்ம சமுதாயம் நல்லா இருக்கணும்னா, எவன் ஒருத்தன் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்கிறானோ, யாராக இருந்தாலும் சரி, ஃப்ரீயாக கொடுக்குறான்னா அவன் திருடன். அதெல்லாம் கொடுக்க முடியாது, கொடுக்கக்கூடாது. அப்புறம் உழைப்புக்கு என்ன மரியாதையாக இருக்கும்? உழைச்சி ஒவ்வொருத்தன் அவன் குடும்பத்தை காப்பாற்றணுமே தவிர, அரசாங்கம் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்து சோம்பேறி ஆக்கிக்கிட்டு இருக்கு. இப்போ விஜய் அவர்களும் 2000 கொடுக்குறேன், 3000 கொடுக்குறேன், அன்னபூரணி 6 சிலிண்டரை கொடுக்குறேன், இல்லைன்னா அது என்ன மாமஞ்சீரு, அன்னஞ்சீரு, இந்த விளக்கெண்ணெயெல்லாம் ஃப்ரீயாக, பஸ்ஸு வேறு, எப்படியா கொடுப்பாங்க? இதெல்லாம் பொய்ன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மக்களுக்கோசரம் வீடியோ தான் இது, நீங்கள் தான் புரிஞ்சுக்கிடணும். அதுவும் ஜென்சி மக்கள் முழுக்க விஜய்னு போகிறீங்க, தப்பு இல்லை, போங்க. நல்லது பண்ணால் நம்ம சப்போர்ட் பண்ணத்தான் போகிறோம். ஆனால் இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லி ஒருத்தன் வர்றான்னா அவன் பெரிய திருடன்னு அர்த்தம். இவன் 2000, அவன் 2500, அதிமுக 10,000. என்னையா இது? ஆக மொத்தம் பிச்சைக்காரனாகவே இருக்க போகிறீங்களா? என்றைக்கும் நீங்கள் உழைச்சி, நீங்கள் சம்பாதிச்சு உன் குடும்பத்தை நீ காப்பாற்ற போகிறது இல்லையா? இங்கே பாருங்கள் மக்களே, இது எல்லாமே அரசியல் தான். போன செப்டம்பரில் 41 பேர் நம்ம ஆட்களை இழந்தோம் கரூரில். இது அது சிபிசிஐடியில் இருக்குது. இப்போ 10 மாதம் ஆச்சு. இதை கண்டுபிடிச்சிருக்க முடியாது? கண்டுபிடிக்கலாம். ஆனால் தாவேக்காக்கும் அது தெரியும் யார் பண்ணாங்கன்னு, திமுகக்கும் தெரியும், பிஜேபிக்கும் தெரியும். ஆனால் ஒரு பையன் இதை எடுத்து கொண்டு போக மாட்டான். ஏன்னா இங்கே எல்லாமே அரசியல் தான். மனுஷனுடைய, பொதுமக்களுடைய உயிரினங்களுக்கு முக்கியமே கிடையாது. இப்போ அப்படியே விஜய் ரொம்ப யோக்கியமான ஆளாக இருந்தால் 2 மாதம் ஆச்சு இல்லை, போலீஸ் என்கொயரியில் பிடிச்சி யார் உண்மையாக தப்பு, விஜய் தான் தப்புன்னா வெளியேறணும். விஜய் தப்பு இல்லை, திமுக தப்பு பண்ணியிருக்குன்னா அப்போது அங்கேயாவது பிடிக்கணும். இது வரைக்கும் திமுக தான் எதிரின்னு சொல்கிற விஜய், திமுக எல்லா ஊழலையும் பண்ணுச்சுன்னு சொல்கிற விஜய் யாரை பிடிச்சி உள்ளே போடுறாரு? ஒன்றும் கிடையாது. உதயநிதி தப்பு பண்ணலையா? ஏகப்பட்டது திருடி வச்சுருக்கானுங்க. ஸ்டாலின் தப்பு பண்ணலையா? ஏகப்பட்டது திருடி இருக்கானுங்க. எல்லாம் மக்கள் பணம். அன்னைக்கு பேசுகிறான் பாருங்கள், ராசா அவன் பொண்ணு லண்டனில் படிக்குதான். ஒரு எம்பியுடைய சம்பளத்தில் பிள்ளைங்க லண்டனில் படிக்க முடியுமா? முடியாது. இது எல்லாம் நம்ம பணம். நம்ம பணத்தில் இவனுங்க லண்டனில் படிக்கிறான், சுவிட்சர்லாந்து போகிறான், அங்கே பிஸ்னஸ் பண்ணுறானுங்க, எல்லா இளவையும் பண்ணுறானுங்க. இது எல்லாம் நம்ம பணம். திருட்டு பயமக்கா. நீங்கள் கொஞ்சமாவது விழிச்சுக்கோங்க. அது விஜயாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டாலினாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த எடப்பாடியாக இருந்தாலும் பரவாயில்ல, பிஜேபியும் இதே கர்மந்தான். இந்த 41 உயிருக்கு பதில் சொல்லியிருக்கலாம்ல. சிபிசிஐடி என்ன புடுங்குதுன்றேன் நான். என்ன அவ்வளோ கேவலமாக போச்சா நம்ம உயிரெல்லாம்? இவனுங்க அரசியல் பண்ணுறதுக்கு நம்ம உயிர். இவனுக்கு 29 எம்பி சீட்டு திமுக கொடுக்குமா இல்லை விஜய் கொடுப்பானான்றதுனால அவன் ஒன்றும் பண்ணாமல் இருக்கான். ஆக இங்கே எவனுமே உருப்படியாக மக்களுக்கு சேவை பண்ணணும்னு வர்றது கிடையாது. ஆட்சி அமைக்கணும், அதிகாரத்தில் இருக்கணும், பணத்தை சம்பாதிக்கணும். இதே கேடுகிட்ட பயலுக. நீங்கள் தான் மக்களை யோசிச்சுக்கணும். இனி அடுத்ததாவது ஓட்டு போடுறது நல்ல மனுஷ பயலுக்கு போடுங்க. இந்த மாதிரி காசு கொடுக்குறான்றதுக்கோசரம் போடாதீங்க. இந்த காசு கொடுக்குறேன்னு சொல்கிறவன் எல்லாருமே திருடனுங்க. இதுக்கு மேலே உங்கள் சௌரியம். ஜெய்ஹிந்த்.